மத்திய அமைச்சரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான பாஜக பொறுப்பாளருமான பியூஷ் கோயல் வரும் 21ஆம் தேதி சென்னை வருகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான அறிவிப்பு இன்னும் ஓரிரு மாதங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில், தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளை அதிமுக மற்றும் பாஜக இறுதி செய்து வருகின்றன. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் செயல்படும் என்று ஏற்கனவே பாஜக அறிவித்துள்ள நிலையில், பாமகவும் கூட்டணியில் இணைந்துள்ளது. இதனிடையே வரும் 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் முதல் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. பிரதமரின் வருகைக்கு முன்னதாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பிரதான கட்சிகளான அதிமுக, பாஜக, பாமக இடையே தேர்தல் ஒப்பந்தத்தை இறுதி செய்யும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்காக டெல்லியிலிருந்து 3 நாள் பயணமாக வரும் 21ஆம் தேதி சென்னை வரும் பியூஷ் கோயல் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்து கூட்டணி ஒப்பந்தத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் அமமுக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. பிரதமரின் பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெறும் அனைத்து கட்சிகளின் தலைவர்களையும் மேடை ஏற்ற பாஜக திட்டமிட்டுள்ளது.